வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னா த லாஸ்ட் லாப்ரண்ட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அருண் ஜோஷி. இந்த ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1981 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஆத்தர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டுமே வந்து வான் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலில் வந்து ஃபியூ கேரக்டர்ஸ் வராங்க. மெயின் கேரக்டர் சோம் பாஸ்கர் அண்ட் இவருடைய ஒய்ஃப் கீதா. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சம்மரி பார்க்குற டைமில் வந்து பார்க்கலாம். எனக்கு இந்த நாவலுக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் இதில் சொல்லாத ஏதாவது விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்மரி பார்க்கலாம். பாஸ்கர் வந்து ஒரு இந்த நாவலில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் அண்ட் அவர் வந்து ஒரு ரிச் ஃபேமிலியை வந்து சார்ந்தவர். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஃபை ஃபேமிலி, ஒரு லக்ஸரி ஃபேமிலியாக தான் அவர் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வந்து அவருடைய லைஃப் வந்து லீட் ஆகிட்டுருக்கு. அவருக்கு வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 25 வந்து மேரேஜ் ஆகுது. 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் எம்பரர். அண்ட் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் பார்த்தோன்னா மில்லியன் ஆஃப் அமௌண்ட் வந்து பேங்க்லேயுமே வந்து வச்சுருக்கிறாரு. பாஸ்கருடைய மைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஏர்ன் பண்ணணும். நிறைய வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டே வந்து ரொம்ப லக்ஸரியாக வாழ்கிறதுக்கான அமௌண்ட் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு இன்னுமே வந்து ஏர்ன் பண்ணணும், நிறைய வெல்த் இன்னும் வேணும், வேறு கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் மைண்டாக தான் எப்போவுமே வந்து இருக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் எப்போவுமே பிஸ்னஸ் அப்படின்னு அவர் வந்து தெரிகிற டைம்லேயே அவருடைய ஃபேமிலியை வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் ஆகிறது மாதிரி இருக்குது. ஃபேமிலி கூட இருந்தாலுமே எப்போவுமே அவர் வந்து பிஸ்னஸை மட்டும் பற்றி திங்க் பண்ணுறதுனால அவர் வந்து ஃபேமிலியை வந்து ரொம்ப ஒரு ஜாயிண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பாஸ்கர் வந்து கீதாவை மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னும் பார்த்தோம். பட் இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர் வந்து இருக்குது. யார்கிட்ட அப்படின்னா லீலா ஷாபீஸ் இவங்கக்கிட்ட. இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஃபிலாசபி ப்ரொஃபஸர். அண்ட் பாஸ்கருக்கு வந்து ஒரு இந்தியன் மேன். பட் அவர் வந்து வெஸ்டர்ன் மெட்டீரியல்ஸ் மேலே இவருக்கு வந்து ரொம்ப ஐடியாஸ் அண்டு லைக் வெஸ்டர்ன் மெட்டீரியல்ஸ் அவருக்கு வந்து ரொம்பமாக பிடிக்கும். சடனாக ஒரு நாள் வந்து பாஸ்கர் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து டெல்லி வந்து போயிருக்காங்க. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. என்ன மீட்டிங் அப்படின்னா பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் எம்ப்ரசிவ் பிஸ்னஸ் மேன் வந்து மீட் பண்ணுறாங்க. பனாரஸில் உள்ளவங்க. அவங்களுடைய நேம் வந்து அஃப்தாப் ராய், AFTAP, அஃப்தாப் ராய். இவங்க வந்து பாஸ்கர் வந்து இவங்கள வந்து பார்த்ததுமே வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனில் அவங்க இருக்கிறது மாதிரி பாஸ்கர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சேம் மீட்டிங்லேயே வந்து இவர் வந்து இனியொரு விமனை வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மென் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு மாடர்ன் அவுட் ஆஃப் ஃபேஷனில் இருக்கிறத பார்த்தாங்க. இப்போ வந்து ஒரு விமனை வந்து பார்க்குறாங்க. அந்த விமனுடைய நேம் வந்து அருணாதா. இவங்களும் வந்து நாட் மாடர்ன், ஒரு மாடர்ன் இல்லாமல் ஒரு கிளவராக, நாட் மாடர்ன் அண்ட் நாட் கிளவர், ஸோ மாடர்னும் இல்லை கிளவரும் இல்லாமல் இருக்கிற ஒரு விமனை வந்து மீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த விமன் வந்து என்ன காஸ்டியூம்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் பேக்கில் உள்ள மாடர்னை தான் இவங்க இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறாங்களாமா, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா. ப்ரோஷ்டு சாரீ வந்து வியர் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கோல்டன் பார்டர்ஸ் அதில் வந்துருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ வரை இருக்குது. அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரி வந்து வியர் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்கர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அருணாதாவை பற்றி வந்து விசாரிக்கிறாங்க, என்கொயர் பண்ணுறாங்க. என்கொயர் பண்ணும்போது இவருக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க வந்து அக்கம்பனியன் ஆஃப் யாருடைய அக்கம்பனியன் அப்படின்னா அஃப்தாப் ராயுடைய அக்கம்பனியன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ரொம்பமாக வந்து அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. அண்ட் அவங்க பக்கத்தில் போய் வந்து ஒரு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ட்ரிப் பனாரஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவர் ரொம்ப வந்து பிளான் பண்ணுறாரு. பர்சனலி அவர் வந்து அஃப்தாப் அண்ட் அருணாதாவை வந்து அவங்க வீட்டில் போய் வந்து மீட் பண்ணுறாங்க. பனாரஸ் போய் வந்து மீட் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைமில் பாஸ்கருக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அருணாதா வந்து அஃப்தாவுடைய ஒரு லீகல் ஒய்ஃப் இல்லை, நாட் எ லீகல் ஒய்ஃப் அப்படின்னு உள்ளது வந்து தெரிய வருது. அண்ட் பாஸ்கருக்கு வந்து இப்போ அருணாதாவை வந்து வின் பண்ணணும், வாண்ட் டு வின் அருணாதா ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது எங்கே தொடங்கி எங்கே வந்து வந்திருக்கு அப்படின்னு உள்ளதை வந்து
நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக பாஸ்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருணாதா கூட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் இவர் வந்து என்ன வந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னா அஃப்தார் ராய் கிட்ட இருக்கிறத விட நிறைய பிஸ்னஸ் அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து இவர் வந்து ஏர்ன் பண்ணணும், நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படி அவர் வந்து திங்க் பண்ணுறதில் அவருடைய ஓன் பிஸ்னஸ் அண்ட் அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஹெல்த் எல்லாமே வந்து ஹார்ம் ஆகப்படுது, எல்லாமே வந்து டேமேஜ் ஆகப்படுது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அவர் வந்து பிஸ்னஸ் வெல்த் இதுக்கு எல்லாமே வந்து பின்னாடி போயிட்டுருக்கிறதுல ஃபேமிலி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தியாகணும் அப்படின்னு வந்து அவர் அவர் ட்ரை பண்ணுற டைம்லேயும் அவருடைய ஃபேமிலி என்னது ரொம்ப வந்து அடி வாங்குது. நெக்ஸ்ட்டு இவர் வந்து பாம்பேக்கு வந்து ரிட்டர்ன் வந்து போகிற டைமில் அவர் வந்து ஒரு டிசீஸால் வந்து சஃபர் ஆகிறாரு, ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக். இட்ஸ் வந்து நியர்லி அவரை வந்து டெத்துக்காக வந்து கூட்டிகிட்டு போகுது. ஸோ நெக்ஸ்ட் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாரு. அண்ட் அவர் வந்து அதில் இனிமேல் சரிப்பட்டு வர்றாரு, ஹி ரிகவர்ஸ். அண்ட் இதில் வந்து அவர் இப்படி இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற டைம்லேயே வந்து அருணாதாவை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருமே இப்போ அவர் கூட இல்லை. அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறாரு. அண்ட் ஹி இஸ் ஃபீலிங் லோன்லியாகவும் இருக்கிறாரு. இப்போ எண்ட் ஆஃப் தி நாவலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு ஈவ் இருக்குது, ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவ். அங்கே வந்து பீப்புள்ஸ் எல்லாம் பிகின்ஸ் டு செலிப்ரேட் த ஒகேஷன். அந்த ஒகேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பிகின் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பாஸ்கர் வந்து அவருடைய அம்மாவை வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து கேன்சரில் வந்து இறந்துருப்பாங்க. பட் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு டீப் ஃபாலோவர் ஆஃப் கிருஷ்ணாவுடைய டீப் ஃபாலோவர். ஸோ அந்த டைமில் அவர் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து அந்த டைமில் யாரை வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு அப்படின்னா அருணாதாவை வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுமே வந்து யாரை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா, கிருஷ்ணாவை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நாவல். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இன்னும் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.